ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான ஒரு டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். ஆமாங்க, மீல் மேக்கரை வச்சு சூப்பராக ஒரு கறி தான் இது. சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே பிடிச்ச ஒரு ஃபுட்னா அந்த மீல் மேக்கர் தாங்க. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நான் ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட மீல் மேக்கர் எடுத்திருக்கேன். அதை என்ன பண்ணிக்கிறேன்னா, தண்ணி ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்க போகிறேங்க. வேணால் வேக வைக்க போகிறோம் ஃபஸ்ட்டு மீல் மேக்கரை, அதனால் கல் உப்பு போட்டுக்கிறேன் நான். தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது இதை அடுப்பில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு கரெக்டாக ஒரு 4 to 5 மினிட்ஸ் தாங்க. ரொம்ப நேரம் வேக தேவையில்லை, பிகாஸ் சீக்கிரமாக அது வெந்துடும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும் கூட கிடையாது. பாருங்கள், ஒரு 3 to 4 மினிட்ஸ்லேயே வெந்துடும். இது லைட்டாக அமுத்தி பார்த்திங்கன்னா அமுங்கணும். அதே மாதிரி சைஸ் சின்னதுலேருந்து இப்படி பெருசாக எடுக்கும் வெந்ததுக்கப்புறம். இப்போ இதில் தண்ணியை வடிச்சிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு கரெக்டாக அந்த சோயா மட்டும் எடுத்துக்க போகிறேன். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய தக்காளி, சென்டராக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேங்க. எல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. இப்போது ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு 2 பட்டை, 1 கிராம்பு சின்னதாக ஆட் பண்ணி அதை பொரிய வச்சுக்கிறேங்க. பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, இது ரெண்டும் பவுடராக பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாங்க. வெங்காயம் எல்லாத்தையுமே நான் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயத்தையும் தக்காளியும் அரைச்சி ஊற்ற வேணாம், ஏன்னா இது இப்படி செஞ்சிங்கன்னா தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காண்டி சொல்கிறேன். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது கூடவே சென்டராக கட் பண்ண பச்சை மிளகா ஒன்று கட் பண்ணி வச்சுருந்தேன் பார்த்திங்களா, அதே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் நல்லா வணக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வணங்கிடணுங்க, அந்தளவுக்கு வணங்கிடணும். அதனால தான் நான் சொன்னேன் அரைச்சி ஊற்ற வேணாம், இப்படி வணக்கி விடுங்க, இன்னும் டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும்னு. சோயா சங்க்ஸ் பார்த்திங்க அப்படின்னா காமனாக அதை பற்றின ஒரு அபிப்பிராயம் ஒப்பீனியன் இருக்குது. இந்த மாதிரி மீல் மேக்கர் சாப்பிட்டா கெடுதல், சாப்பிடக்கூடாது அப்படிலாம் கிடையாதுங்க. அதுலேயுமே ஒரு சில ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல ஒரு ப்ரோட்டீன் சத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஃபுட்னால் அது சோயா சங்க்ஸ் தான். கண்டிப்பாக அது எல்லாருமே எடுத்துக்கணும். அதே மாதிரி ப்ளட்டில் சுகர் லெவலை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி வச்சுக்கும். கண்டிப்பாக அதை சாப்பிடுங்க. நீங்கள் சோயா யாருமே அவாய்ட் பண்ண வேண்டாம். ப்ரெக்னென்சி லேடிஸ் கண்டிப்பாக சாப்பிட்ணுங்க. ஸோ கண்டிப்பாக யாருமே சோயா சங்க்ஸ் இது சாப்பிட்டா ஹெல்தி கிடையாது அப்படின்னு யாருமே நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக எல்லாருமே எடுத்துக்கோங்க. நல்லா வெங்காயம் வணங்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் நல்லா வணங்கிருச்சு. இப்போது தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, நான் ஒரே ஒரு தக்காளி தான் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது நீங்கள் கறிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, நான் கல் உப்பு போட்டிருக்கேன். கல் உப்பு போடுங்க, எப்பயுமே ஃபுட் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்காக நான் மிளகாத்தூள், தனியாத்தூள் அதெல்லாம் ஆட் பண்ண போகிறது இல்லைங்க. சக்தி மட்டன் மசாலா, இது சூப்பராக இருக்கும் இந்த மீல் மேக்கரோடு சாப்பிடும் போது. கண்டிப்பாக இதை ஆட் பண்ணுங்கள். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கணும். இப்போ இது கூட கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப ஆட் பண்ண வேணாங்க, இதுலேயே 1/2 டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த தண்ணி ஆட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறி விடுங்க. பார்த்தா உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்குது. இது கூட உங்களுக்கு மிளகுத்தூள் வேணும்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். காரம் உப்பு பார்த்துக்கோங்க. மீல் மேக்கர் போடுறதுக்கு முன்னாடியே அந்த கிரேவி இருக்குது பார்த்திங்களா, அதில் காரமும் உப்பும் பார்த்துக்கோங்க. இப்போது நான் மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்க போகிறேன். எடுத்து வச்சுருந்த எல்லா மீல் மேக்கருமே தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கிறேன்.
ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸு விட்டுட்டு எடுங்க. சூப்பரான மீல் மேக்கர் கறி ரெடி. கண்டிப்பாக இது எல்லா ஃபுட்க்குமே சூப்பரான சைட் டிஷ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக வீடியோவை லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். எப்படி இருந்துச்சுங்கிறத கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கெல்லாம் மீல் மேக்கர் ஃபேவரெட்டுங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.